சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பயணிக்கும் டிராகன் விண்கலம் பூமியை நோக்கி பயணம். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் அதிகாலை பூமியை வந்தடைவார்கள் என எதிர்பார்ப்பு. புளோரிடாவில் உள்ள கடலில் பாராசூட் மூலம் இறக்க நாசா திட்டம். பூமி திரும்பும் சுனிதா வில்லியம்ஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் எங்களின் இதயத்துக்கு நெருக்கமானவர் என்றும் புகழாரம். மகா கும்பமேளாவின் வெற்றியில் அனைவருடைய பங்கும் அடங்கி இருக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் உரை. தேசிய நலனின் அடையாளமாக மகா கும்பமேளா விளங்கியது என்றும் நிகழ்ச்சி. மக்களவையில் மகா கும்பமேளா தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுக்கு எதிர்ப்பு. கும்பமேளாவில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து பிரதமர் விளக்கம் அளிக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் முழக்கம். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க வலியுறுத்திய திமுக எம்பிக்கள் அனுமதி அளிக்காததால் வெளிநடப்பு செய்து எதிர்ப்பு. நீட் தேர்வுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுதான் காரணம் என அதிமுக எம்பி தம்பிதுரை குற்றச்சாட்டு. தம்பிதுரை பேச்சுக்கு மாநிலங்களவையில் திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு. லண்டனில் சிம்பொனி அரங்கேற்றம் செய்து சாதனை படைத்த இளையராஜாவின் சாதனை ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பெருமை. மாநிலங்களவையில் எம்பி இளையராஜாவுக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பாராட்டு. லண்டனில் சிம்பொனியை அரங்கேற்றிய இசையமைப்பாளர் இளையராஜாவை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இசை மற்றும் கலாச்சாரத்தில் இளையராஜா ஒரு மேதை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி. பாஜக ஆட்சியில் ரயில் விபத்துகள் 90% குறைந்துள்ளன. மக்களவையில் ரயில்வே தொடர்பான விவாதத்தில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வெட்டி படுகொலை. தான் கொலையாக வாய்ப்புள்ளதாக முன்கூட்டியே தெரிவித்தும் காவல்துறை அலட்சியம் காட்டியதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். முதலமைச்சரின் துருப்பிடித்த இரும்பு கரங்களால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாது என்றும் கடும் விமர்சனம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி தொடருமா என்பது அடுத்த பிறந்த நாளில் உறுதியாக தெரிய வரும் என பிரேமலதா பேட்டி. ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் கூட்டணி ஒப்பந்தப்படி எடுக்கப்பட்ட முடிவையே தெரிவித்ததாகவும் மீண்டும் திட்டவட்டம்.
நாட்டில் உள்ள 4092 சட்டமன்ற உறுப்பினர்களில் 45% பேர் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளன. ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த 132 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் இருப்பதாகவும் தகவல். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் 20 பேர் மீது வழக்குகள் இருப்பதாகவும் அறிக்கை வெளியீடு. தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பி. தர்மசெல்வன் மாற்றம். அரசு அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியது சர்ச்சையான நிலையில் அதிரடி மாற்றம். திருச்செந்தூர் ராமேஸ்வரத்தை தொடர்ந்து தஞ்சை பெரிய கோயிலிலும் பக்தர் உயிரிழப்பு. கோயில்களில் தொடரும் பக்தர்களின் உயிரிழப்பால் மக்கள் பேரதிர்ச்சி. திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் கோயில்களில் 2 பக்தர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம். உயிரிழப்புக்கு பொறுப்பேற்ற தமிழக ஆலயங்களை விட்டு அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்றும் காட்டம். கோயில்களில் பக்தர்களின் உயிரிழப்புக்கு கூட்ட நெரிசல் காரணம் அல்ல என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் பாஜக அறநிலையத்துறை மீது களங்கம் கற்பிக்க முயல்வதாகவும் குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சியின் சமக்கல்வி கையெழுத்து இயக்கத்தில் 20 லட்சம் கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தகவல். மும்மொழி கல்வியை தமிழக அரசு பள்ளிகளில் கொண்டு வருவோம் என்றும் சூளுரை. பன்னிரண்டு வேலை நாட்களில் 81,797 மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்க்கை. பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வ தகவல். கரூரில் அரசு பள்ளியில் மாணவிகள் கழிவறையை சுத்தம் செய்த விவகாரம். தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் நடவடிக்கை. திருவள்ளூர் அருகே வகுப்பறைக்கு பெயிண்ட் அடித்த அரசு பள்ளி மாணவர்கள். பள்ளி நிர்வாகத்தின் செயலுக்கு பெற்றோர்களிடம் வலுக்கும் கடும் கண்டனம். மலையேற்றம் மூலம் 3 மாதங்களில் 63 லட்சம் ரூபாய் வருவாயை அரசு ஈட்டியுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். இதுவரை 4792 பேர் மலையேறி முடிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். காவல் நிலையங்களில் பதியப்பட்ட வழக்குகளை ஒன்றிணைக்க கோரிய சீமானின் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். கையகப்படுத்திய நிலத்திற்கு அரசு இழப்பீடு வழங்காததால் உரிமையாளர்கள் பிச்சை பாத்திரம் ஏந்தியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தாமிரபரணி வைகை ஆறு தூய்மை பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்வது குறித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிக்கையாக தாக்கல் செய்க. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். வழக்கில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் மாற்றம். கோவையில் தங்கக்கட்டி விற்பனை கடையில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை. கொள்முதலில் முறைகேடு என புகார் எழுந்த நிலையில் சோதனை என தகவல். சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் தேநீர் கடையில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசம்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி கோர விபத்து. விபத்தில் சிக்கிய பெண் 1/2 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட கொடூரம். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டமன்றம் நோக்கி பேரணி. ஆட்டோ ஓட்டுநர் நலவாரியம் அமைக்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள். கோவையில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் நூல் இழையில் உயிர் தப்பிய ஓட்டுநர். அதிவேகமாக இயக்கியதால் குட்டி கர்ணம் அடித்த ஆட்டோ. காரைக்குடியில் சாலையில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்தால் பரபரப்பு. பேரிகார்டு மீது மோதி 500 மீட்டர் தூரம் கல்லூரி சாலையில் சென்று நின்ற பரபரப்பு காட்சிகள். புதுக்கோட்டை மாவட்டம் சிபாத் அருகே அரசு பேருந்தும் பள்ளி வாகனமும் மோதி விபத்து. காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதி. பழனி மாரியம்மன் கோயிலில் மாசித் திருவிழா கோலாகலம். 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து வந்து வழிபாடு. கோவை வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் திடீர் சுழல் காற்று. பக்தர் செல்போனில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம். ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்று பக்தி பெருக்குடன் சுவாமி தரிசனம். தமிழ்நாட்டில் வருகிற 24ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள மாநிலம் வயநாடு குத்தையாடி பகுதியில் காரில் சென்றவர்களை ஆக்ரோஷமாக தாக்கிய காட்டு யானை. வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு. ஹரியானா மாநிலம் ரோவாரியில் உள்ள ஏர் கூலர் உற்பத்தி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு படை வீரர்கள். பாகிஸ்தானில் கால் சென்டர் நிறுவனத்தில் புகுந்து கன்னிகளை அள்ளிச் சென்ற பொதுமக்களால் பெரும் பரபரப்பு. போலியாக நிறுவனம் நடத்தப்படுவதாக சோதனை நடைபெற்ற நிலையில் பொருட்கள் சூறை. நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரின் 2வது போட்டியிலும் பாகிஸ்தான் அணி படுதோல்வி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து முன்னிலை. பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்திருக்கும் எம்புரான் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லரை பார்த்துவிட்டு பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த். குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதல் பாடலான ஓஜி சம்பவம் வெளியீடு. 2 மணி நேரத்தில் 10 லட்சம் பார்வைகளை கடந்து ரசிகர்களிடையே வரவேற்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.